ஒரு வழக்குரைஞரே ஒரு பொது இடத்தில் வழக்குரைஞர் சீருடையில் இருக்கும் பொழுது நீதிமன்ற வளாகத்திலே வைத்து பொதுமக்கள் முன்னிலையில் பட்டப்பகலில் தாக்கியது என்பது அது யாராக இருந்தாலும் வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது, கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கிறார். ஒரு மனநிலை பிறழ்ந்தவரை போன்று ஒரு கொடிய ஒரு குற்றச்செயலை வந்து அவர் செய்திருக்கிறாருன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இது போன்ற நிகழ்வுகள் வந்து இதுவரைக்கும் தமிழக நீதிமன்ற வரலாற்றில் நடந்திருக்கா, இல்லை மற்ற மாநிலங்களில் நடந்திருக்கு? இப்போ தொடர்ச்சியாகவே வந்து இப்போ தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குரைஞர் அங்கியோடு இருக்கின்ற ஒரு நபர் தாக்கப்படுவது என்பது ஒரு பக்கம். வட இந்தியாவில் வந்து சுட்டுக்கொலை கூட நடந்திருக்கு, சுட்டு கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. பல மாநிலங்களில் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. வழக்கறிஞர்கள் இருக்கின்ற களம் என்பது எப்படின்னா ஒரு சட்டம் சார்ந்த, ஒரு அதிரடி உலகம் சார்ந்த, குற்றங்கள் சார்ந்த ஒரு உலகம்தான். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீதி தேடி போகும் பொழுது, நம்ம ஒரு நபருக்கு நீதி வாங்கி கொடுக்கும் பொழுது இன்னொரு நபர் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு பகைகள் உருவாகத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று, நீங்கள் அரசு அதிகாரத்தை எதிர்க்க வேண்டியிருக்கும். ஒரு வழக்கறிஞருங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான நபர்களை அரசு அதிகார வர்க்கங்கள் யாரும் கண்டு அஞ்சு நடுங்கிறது 2 பிரிவினர் தான் உலகத்திலேயே. நீங்கள் இராணுவம் கிடையாது, அல்லது காவல்துறை கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, பெரிய மாஃபியாக்கள் கிடையாது, பெரிய ரவுடிகள் கிடையாது, யாருமே கிடையாது. உலகத்திலேயே வந்து ரொம்ப வந்து எல்லாரும் அஞ்சு நடுங்கின்ற 2 பிரிவினர். அதிக ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் 2 பேர் தான். ஒன்று பத்திரிகையாளர்கள், இன்னொன்று வழக்கறிஞர். அப்போ அது போன்ற பாதிப்புகளில் இந்த தமிழ்நாட்டிலே இந்த 2021 ஒரு 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வேதனையான ஒரு செய்தியாக இருக்குது. இந்தியா முழுவதும் இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்போ நீதிமன்றத்தின் அலுவலர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வழக்குரைஞர்கள் சுதந்திரமாக தங்களுடைய தொழிலை செய்ய முடியவில்லை, வழக்குரைஞர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கான நீதியை பெற முடியவில்லை, வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கான உரிமைகளை எடுத்து கூறி காவல்துறையினரிடம் வந்து தக்க நீதியை வந்து அவங்களுக்கு பெற்றுத்தர முடியலை, அரசு அலுவலகங்களுக்கு சென்று பேச முடியலை. அப்போ ஏதாவது வந்து பொதுநல வழக்கு, அரசினுடைய வந்து அதிகார வர்க்கம் செய்கின்ற தவறுகள் குறித்த வழக்குகளில் ஒரு துணிச்சலாக ஒரு வழக்கறிஞர் வந்து போய் வந்து வழக்கு போடுறதுக்கே அச்சப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் ஆர்டிஐன்னு சொல்கிறாங்க, தகவல் அறிவு உரிமை சட்டம். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்குறவங்கள கொல்லப்படுற நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. வழக்குரைஞர்கள் என்பது வந்து சட்டம் படித்து நீதியை நிலைநாட்டுவதற்கு தான் வந்திருக்காங்க, குற்றம் செய்வதற்காக வரல, அல்லது குற்றவாளிகளை காப்பாற்றுறது நோக்கம் கூடாது. அவன் ஃபேர் ட்ரையல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முறையான விசாரணை நடத்தப்படணும். ஒருத்தன் கொலையே செஞ்சுருந்தானா கூட அவனுக்கு முறையான விசாரணை நடத்தப்படணும். அவன் மேலான குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்படும் வரை அவனை நிரபராதியாகத்தான் நடத்தப்படணும். இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய சமூகத்தில் வந்து குற்றமே செய்யாத ஒருத்தனை பிடிச்சி தூக்கி கொண்டு போயிட்டு நீங்கள் குற்றவாளி நிறுத்தி தூக்குத்தண்டனை கூட கொடுத்துட முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஒரு வழக்குரைஞர்னு ஒருத்தவங்க நிற்கலைன்னா வந்து தக்க நீதி வந்து கிடைக்காது. அப்போ நீதிக்கான ஒரு தொழில் தான் இது பணத்துக்கான தொழில் கிடையாது. குறைகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் குறைகள் இல்லாத வந்து தளம் எது? வழக்கறிஞர்கள் வானத்திலிருந்து குதிச்சு வரல. இந்த மனித குலத்தில் நம்ம மக்கள் கூட்டத்தில் வழக்கறிஞர்கள் ஒரு பிரிவினர். நீங்கள் ஒரு வழக்கறிஞர் தவறே செஞ்சுருக்காருன்னா, அவர் இந்த ஒசூரில் வெட்டுப்பட்டிருக்காரு, அவர் தவறே செஞ்சுருந்தாருன்னா கூட அவரை போய் பாஞ்சு வந்து கண்டதுண்டமாக வெட்டுறதுக்கெலாம் அவருக்கு உரிமை கிடையாது. இன்னொரு பக்கம் வந்து பொதுவிலேயே வந்து ஒரு சட்டம் ஒழுங்கு சீர்கட்ட ஒரு நிலை வந்து படிப்படியாக உருவாகுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாட்டை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் இது உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் தாக்கப்படுவது, அல்லது வழக்குரைஞர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாவது, மருத்துவர்கள் வந்து மருத்துவமனையிலே தாக்கப்படுதுங்கிறது ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு அவப்பெயரை, கெட்ட பெயரை வந்து ஏற்படுத்துகின்ற ஒரு போக்காக இருக்குது. வணக்கம் தோழர். வணக்கம். நேற்றைக்கு ஓசூரில் கண்ணன் என்ற வழக்கறிஞரை வந்து நீதிமன்ற வளாகத்திலேயே வந்து வெட்டியிருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை வந்து எப்படி இருக்கும்? இது அதற்கான பகை, அதற்கான முரண்பாடுகள், அது காரணங்கள் வந்து ஒரு பக்கம் தனியாக வச்சிருக்கு. ஆனால் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் வைத்து ஒரு வழக்கறிஞர் கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். ஒரு கொடுமையான தாக்குதலாக இருக்குது. அந்த காட்சி ஊடகங்கள் அது பெரிய அளவில் அந்த பரவி இருக்கு. அப்போ ஒரு நபர் நின்று வந்து நேரடியாக வந்து தலையிலேயே வெட்டிக்கிட்டு இருக்காரு. பக்கத்துலேயே அருகாமையில் இன்னொரு பெண் வழக்கறிஞர் நிற்கிறாங்க. அந்த சுற்று மக்கள் இருக்காங்க. ஒரு பொது பட்டப்பகலும். அப்போ வழக்கறிஞர் அங்கியோட, வழக்கறிஞர் உடையோட, அந்த சீருடையோட அவர் வெட்டி தாக்கப்படுறார். அப்போ இந்த காட்சிகள்ங்கிறது ஒரு பெரிய அதிர்ச்சியை வந்து இன்றைக்கி தமிழகம் முழுவதும் அல்லது இந்தியா முழுவதுமே உருவாக்கியிருக்கு. அப்போ வழக்கறிஞர்களுக்கு நீதிமன்ற வளாகங்களிலும் பாதுகாப்பு இல்லை, பொது இடங்களிலும் பாதுகாப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி உருவாயிருக்கு. இன்றைக்கி எப்படி இந்த மருத்துவர்கள் பிரச்சனை இருக்கோ, அல்லது வந்து அரசு ஊழியர்களுக்கான பிரச்சனைகள் இருக்கோ, அதே போன்று வழக்கறிஞர்களும் தங்களுடைய பணியிடங்களில், குறிப்பாக நீதிமன்ற வளாகங்களிலேயே
தாக்கப்படுகின்ற போக்கு என்பது வந்து கண்டிக்கத்தக்கது, வருத்தத்துக்குரியது. அந்த செயலை செய்தவர்கள் வந்து கடுமையாக தண்டிக்கப்படும். முரண்பாடுகள் எதுவாக இருந்தாலும், கசப்புகள் எதுவாக இருந்தாலும், அல்லது வந்து அவங்க 2 பேருக்குள்ள போட்டிகள், பொறாமைகள், அந்த தாக்கப்பட்ட நபருக்கு இவருக்கு எதாக இருந்தாலும் சட்டத்திற்கு உட்பட்டு தான் அதை செய்ய முடியும். அப்படிங்கிற போது அவர் மீது புகார் கொடுப்பதற்கு, அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு, அல்லது அவருக்கு இவருக்கு இடையிலான வந்து முரண்பாடுகளை பேசி தீர்த்துக் கொள்வதற்கு, அல்லது சட்டத்தின் வாயிலாக தீர்த்துக்கொள்ள 1000 வழிகள் இருந்திருக்கலாம். ஆனால் பட்டப்பகலில் ஒரு நீதிமன்ற வளாகத்தில் ஒரு வழக்கறிஞரை இவ்வளவு தைரியமாக தாக்கிவிட்டு, அந்த தாக்கிய நபரே நீதிமன்றத்துக்கு சென்று அந்த வெட்டிய ஆயுதத்தோடு போய் சரணடைந்திருக்காரு அப்படிங்கிறத நம்ம கேள்விப்படுறோம். இது பெருத்த அதிர்ச்சியை உருவாக்கியிருக்கு. தமிழகம் முழுவதும் இன்று வழக்கறிஞர்கள் நீதிமன்றங்களை புறக்கணித்து போராட்ட களத்தில் இருக்கிறார்கள். நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இந்த விஷயங்களை பேசி தீர்த்திருக்கலாம், ஒரு 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 கான்வர்சேஷன் வச்சுருந்துருக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது, வெட்டிய நபரும் வந்து நீதிமன்றத்தில் வேலை செய்கிற ஒரு ஆள் தான். அவர் வந்து குமாஸ்தாவாக இருந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்படி இருந்தாலுமே அவருக்கு வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியத்தை எது கொடுத்துருக்கு சார்? இப்போ வழக்குரைஞர் உதவியாளர்கள் பணி செய்கிறவங்க எல்லாருமே முறைப்படி நெறிப்படுத்தப்பட்டு, அல்லது அந்த சட்டம் என்ன பழைய காலத்தில் அந்த குமாஸ்தாக்கள் இருப்பாங்க, எழுத்தர்கள், பணியாளர்கள், வழக்குரைஞருடைய உதவியாளர்கள். அவங்க வந்து ஒரு வழக்குரைஞரை விட தேர்ந்த பண்பட்டவர்களாகவும் அறிவு புலம் கொண்டவர்களாகவும் இருப்பாங்க. பெரும்பாலும் வயதானவர்களாக இருப்பாங்க. அவங்க வந்து அந்த நீதிமன்ற நடைமுறைகள், அந்த கண்ணிய இதெல்லாம் நல்லாவே தெரியும். வழக்குரைஞர்களுக்கு அவங்களுக்கும் இடையிலான உறவு என்பது ரொம்ப மேம்பட்ட தன்மையில் இருக்கும். அந்த வழக்குரைஞருக்குரிய மரியாதையை கொடுப்பாங்க, தள்ளி நிற்பாங்க. கட்சிக்காரர்கள் வந்தால் அவங்களோட எந்த அளவுக்கு உறவு வச்சுருக்குன்னு நீதிமன்ற பணிகளை செய்கிறது இப்படி இருப்பாங்க. அப்போ இந்த நெறிமுறைகள் இன்றைக்கி வந்து பால்பட்டு போயிருக்கோம் அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா வழக்குரைஞருக்கான அந்த பணியாளர்கள் எல்லாருமே வந்து வர முடியாது. ஏன்னா இப்போ குமாஸ்தாக்களுக்கான ஒரு சங்கம் இருக்குது எல்லா நீதிமன்றங்கள்லையுமே. அட்வொகேட்ஸ் வெல்ஃபேர் ஸ்டாம்புன்னு ஒரு இது ஒட்டுற மாதிரி கிளார்க் அசோசியேஷன் இருக்குது. அவங்களுக்கான ஒரு ஸ்டாம்பு கூட ஒட்டுறாங்க, ஒரு முத்திரை வில்லையை ஒட்டுறாங்க, அவங்க நலனையும் கணக்கில் கொண்டு. அப்போ அவங்களுக்கு அவருடைய நலன் போற்றப்படுது, அவங்க மதிக்கப்படுறாங்க. ஆனால் அந்த நபர் முறையான வந்து ஒரு எழுத்தரா, அல்லது முறையான ஒரு குமாஸ்தாவா, அல்லது அந்த சங்கத்தில் அவர் வந்து உறுப்பினராக இருக்கிறாரா, யாரு கீழே அவர் பணி செய்தார் அப்படிங்கிறதுலாம் மிகப்பெரிய கேள்விக்கு. யாருனாலும் ஒரு நீதிமன்றத்துக்குள்ளே போயிட்டு நானும் வந்து அட்வொகேட் கிளார்க்கு, நானும் அங்கே பணி செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பழகிறது, அதை ஒட்டிய முரண்பாடு. அவருடைய மனைவி வழக்குரைஞராக இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ மனைவி வழக்குரைஞராக இருக்காங்க அப்படிங்கிறத வாய்ப்பை பயன்படுத்தி அவர் வந்து அந்த மனைவியோடு வந்து உடன் பயணித்து அவர் அந்த நீதிமன்றத்துக்குள்ளே போயிருக்கலாம். அல்லது அவர் கிளார்க்காக இருக்கிற அவரே வந்து தன்னுடைய மனைவியை வழக்குரைஞர் ஆக்கியும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஒரு வழக்குரைஞரே ஒரு பொது இடத்தில் வழக்குரைஞர் சீருடையில் இருக்கும் பொழுது நீதிமன்ற வளாகத்திலே வைத்து பொதுமக்கள் முன்னிலையில் பட்டப்பகலில் தாக்கியது என்பது அது யாராக இருந்தாலும் வந்து கடுமையான கண்டனத்துக்குரியது, கடுமையான தண்டனைக்கு உள்ளாக வேண்டிய ஒரு குற்றத்தை அவர் செய்திருக்கிறார். ஒரு மனநிலை பிறந்தவரை போன்று ஒரு கொடிய ஒரு குற்றச்செயலை வந்து அவர் செய்திருக்கிறாருன்னு தான் நம்ம இதை பார்க்கணும். இது போன்ற நிகழ்வுகள் வந்து இது வரைக்கும் தமிழக நீதிமன்ற வரலாற்றில் நடந்திருக்கா, இல்லை மற்ற மாநிலங்களில் நடந்திருக்கு? இப்போ தொடர்ச்சியாகவே வந்து இப்போ தமிழகத்தில் வந்து தொடர்ச்சியாக வந்து வழக்குரைஞர் அங்கியோடு இருக்கின்ற ஒரு நபர் தாக்கப்படுவது என்பது ஒரு பக்கம். வட இந்தியாவில் வந்து சுட்டுக்கொலை கூட நடந்திருக்கு, சுட்டுக்கொலை செய்யப்பட்ட நிகழ்வுகள் நடந்திருக்கு. பல மாநிலங்களில் இது போன்ற தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ அண்மை காலங்களில் இப்போ நீங்கள் 2001 கணக்கு எடுத்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 15 to 20 வழக்கறிஞர்கள் இதே மாதிரி படுகொலையே செய்யப்பட்டிருக்காங்க இங்கே தமிழ்நாட்டிலே. இப்போ நீங்கள் வந்து 2021 ஒரு 4 பேர், ஜெகநாதன் திருச்சி, சுரேஷ் சென்னை, ரவி கோவை, செல்வம் மதுரை, 2022 மோகனகிருஷ்ணன் சேலம், ரமேஷ் நெல்லை, ஏகே பாவு சென்னை, அப்புறம் 2023 சண்முகம் தினேஷ் செந்தில், 2024 அண்மையில் கொல்லப்பட்ட வந்து பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்ட்ராங் உட்பட. அப்போ இன்றைக்கி கண்ணன் வந்து கொலை முயற்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கார், கொடூரமாக தாக்கப்பட்டிருக்கார். அப்படிங்கிற போது வழக்கறிஞர்கள் இருக்கின்ற களம் என்பது எப்படின்னா ஒரு சட்டம் சார்ந்த, ஒரு அதிரடி உலகம் சார்ந்த, குற்றங்கள் சார்ந்த ஒரு உலகம்தான். ஏன்னா ஏதோ ஒரு விதத்தில் நீதி தேடி போகும் பொழுது, நம்ம ஒரு நபருக்கு நீதி வாங்கி கொடுக்கும் பொழுது இன்னொரு நபர் பாதிக்கப்படும் பொழுது நமக்கு பகைகள் உருவாகத்தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல முடியாது. ஒன்று நீங்கள் அரசு அதிகாரத்தை எதிர்க்க வேண்டியிருக்கும். ஒரு வழக்கறிஞருங்கிறது இந்த உலகத்திலேயே ரொம்ப ஆபத்தான நபர்களை அரசு அதிகார வர்க்கங்கள் யாரும் கண்டு அஞ்சு நடுங்கிறது 2 பிரிவினர் தான் உலகத்திலேயே. நீங்கள் இராணுவம் கிடையாது, அல்லது காவல்துறை கிடையாது, அரசியல்வாதி கிடையாது, பெரிய மாஃபியாக்கள் கிடையாது, பெரிய ரவுடிகள் கிடையாது, யாருமே கிடையாது. உலகத்திலேயே வந்து ரொம்ப வந்து எல்லாரும் அஞ்சு நடுங்கின்ற 2 பிரிவினர், அதிக ஆபத்துக்கு உள்ளாகக்கூடிய நிலையில் இருக்கின்றவர்கள் 2 பேர் தான். ஒன்று பத்திரிகையாளர்கள், இன்னொன்று வழக்கறிஞர். இந்த 2 பேர் தான் அதிகாரத்திற்கு எதிராக அல்லது வந்து அச்சப்படாமல் சில பிரச்சனைகளை கையாளக்கூடிய நபர்களாக இருப்பாங்க.
அப்போ அச்சப்படாமல் பிரச்சனைகளை கையாளக்கூடிய நபர்கள் வந்து களத்துக்கு போகும்போது களத்தில் எதிர்ப்புகள் வரத்தான் செய்யும். அப்போ அது போன்ற பாதிப்புகளில் இந்த தமிழ்நாட்டிலே இந்த 2021 ஒரு 15 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு வேதனையான ஒரு செய்தியாக இருக்குது. இந்தியா முழுவதும் இது போன்ற தாக்குதலுக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள். அப்போ வழக்குரைஞர் தொழில் என்பதே ஒரு சேவை தொழில், ஒரு உன்னதமான தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. வழக்குரைஞர்களும் நீதிமன்ற அலுவலர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆஃபீஸர்ஸ் ஆஃப் த கோர்ட், நீதிமன்றத்தில் எப்படி நீதிபதி வந்து ஒரு ப்ரெசைடிங் ஆஃபீஸராக வழிநடத்துகின்ற ஒரு அதிகாரியாக ஒரு முதன்மை அலுவலராக உட்கார்ந்துருக்காரோ அதை போன்றே நீதிமன்றத்தின் அலுவலர்கள் வழக்கறிஞர்கள் அப்படின்னு தான் சட்டம் சொல்லுது. அப்போ நீதிமன்றத்தின் அலுவலர்களாக இருக்கக்கூடிய வழக்கறிஞர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வழக்குரைஞர்கள் சுதந்திரமாக தங்களுடைய தொழிலை செய்ய முடியவில்லை, வழக்குரைஞர்கள் சுதந்திரமாக தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கான நீதியை பெற முடியவில்லை, வழக்கறிஞர்கள் காவல் நிலையத்திற்கு சென்று தங்களுடைய கட்சிக்காரர்களுக்கான உரிமைகளை எடுத்து கூறி காவல்துறையினரிடம் வந்து தக்க நீதியை வந்து அவங்களுக்கு பெற்றுத்தர முடியலை, அரசு அலுவலகங்களுக்கு சென்று பேச முடியலை. அப்போ ஏதாவது வந்து பொதுநல வழக்கு, அரசினுடைய வந்து அதிகார வர்க்கம் செய்கின்ற தவறுகள் குறித்த வழக்குகளில் ஒரு துணிச்சலாக ஒரு வழக்கறிஞர் வந்து போய் வந்து வழக்கு போடுறதுக்கே அச்சப்பட வேண்டியிருக்கு. நீங்கள் ஆர்டிஐன்னு சொல்கிறாங்க, தகவல் அறிவு உரிமை சட்டம். தகவல் அறிவு உரிமை சட்டத்தில் கேள்வி கேட்குறவங்கள கொல்லப்படுற நிகழ்வுகள் வந்து இந்தியாவில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் பேரில் ஒரு தகவலை கொடு அப்படின்னு சொல்லி கேட்டாலே கொலை செய்யப்படுறான். அப்போ ஒரு வழக்கறிஞருக்கு எவ்வளோ பாதிப்பு இருக்குங்கிறத அரசு ஆட்சியாளர்கள் அல்லது வந்து இந்த அரசு எந்திரத்தில் உள்ளவங்க அதை யோசிச்சு பார்க்கணும். இப்போ வந்து நீங்கள் சொன்னீங்க இந்த வழக்கறிஞர்களுடைய வேலை வந்து அதிக அளவுக்கு வந்து இந்த மாதிரி குற்றம் செய்தவர்களை அரசுக்கு எதிராக வந்து குரல் எழுப்புறது, இந்த மாதிரியான ஆபத்தான வேலைகளில் இருக்கிறோம் அப்படின்ட்டு. இப்போ வந்து இதுக்கான வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு சட்டம்னு ஏதாவது இருக்கா? இப்போ இந்தியாவில் கர்நாடகாவிலேயே ராஜஸ்தான்லேயே வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்ட மசோதாக்கள் இயற்றப்பட்டு அது வந்து கொண்டு போகப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அகில இந்திய பார் கவுன்சில் வழக்கறிஞர் குழுமமும் இது குறித்த வந்து ஒரு முன்மொழிவை வந்து அரசுக்கு ஆட்சியாளர்கிட்ட தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அப்போ வழக்கறிஞர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அது போன்ற ஒரு சட்டம் தமிழ்நாடு அரசே வந்து முயற்சி எடுத்து அதை ஏற்றலாம். எவ்வளவோ சட்டங்கள் இயற்றப்படும் பொழுது வழக்கறிஞர்களுக்கான ஒரு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. வழக்கறிஞர்கள்ங்கிறவங்க வந்து ஒரு அறிவு புலமை நடத்திக்கிட்டால் கூட ஒரு மருத்துவருங்கிற ஒரு வட்டத்தோடு நின்றுவார், ஒரு பொறியாளருங்கிற ஒரு வட்டத்தோடு நின்றுவார், ஒரு ஆசிரியருங்கிற நிலையோடு நின்றுவார். ஆனால் ஒரு வழக்குரைஞர் என்பவர் சமூகத்தில் உள்ள அனைத்து தளங்களிலும் அனைத்து களங்களிலும் அவர் பயணிக்க வேண்டியிருக்கு. அனைத்து விதமான பிரச்சனைகள் குறித்தும் அவர் தலையிட வேண்டியிருக்கு. அனைத்து விடயங்கள் குறித்த புலமையும் அறிவும் இருக்கிறவன் தான் சிறந்த வழக்கறிஞராகவும் இருக்க முடியும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் பயணிக்கும் பொழுது அவங்களுக்கான பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குது. அப்போ வழக்குரைஞர்கள் பாதுகாப்பு சட்டம் என்பதை மாநில அரசே முயற்சி எடுத்து இயற்றலாம். அது ஒன்றும் பெரிய இது கிடையாது. அப்போ வழக்குரைஞர்கள் வந்து பணியிடங்களில் அல்லது வழக்குரைஞர்கள் தங்களுடைய பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்போ வழக்குரைஞர்களுக்கான பாதுகாப்பு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. வெறும் நீதிமன்றத்தில் மட்டும் நம்ம கதறோம், நமது கட்சிக்காரர்களுக்காக குரல் கொடுக்குறோம். அதே வழக்கறிஞர்கள் இப்போ நீதிமன்றத்துக்கு வர்ற காவல்துறை அதிகாரிகள் வர்றாங்க. காவல்துறை அதிகாரிகளை யாரும் புண்படுத்துறது அல்லது துன்புறுத்துறது அல்லது அவமரியாதையாக நடக்கிறது கிடையாது. எப்படி வழக்குரைஞர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறதோ அதே முக்கியத்துவம் தான் வந்து நீதிமன்றத்தில் காவல்துறையினருக்கு அளிக்கப்படுது. ஆனால் காவல் நிலையத்திற்கு செல்கின்ற வழக்கறிஞர்கள் எப்படி நடத்தப்படுறாருங்கிறது எல்லா வழக்கறிஞர்களுக்குமே தெரியும். ஒரு பழிவாங்கும் மனோபாவத்தோடு ஒரு எதிரி மனநிலையோடு பெரும்பாலான காவல் நிலையங்கள் அப்படி தான் கையாளுவாங்க. போனால் கூட உட்கார்றதுக்கு ஒரு இருக்கை கொடுக்க மாட்டாங்க. வேணுமுன்னே அந்த ஆய்வாளர் நிற்க வச்சு பேசுவார். அப்போ நம்ம வந்து நீதிமன்றத்தில் ஒரு நீதிமன்றத்தின் அலுவலராக நின்று ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஏன் உச்ச நீதிமன்றத்தில் கூட ஒரு வழக்கறிஞர் வந்து உச்சபட்சமான அதிகாரம் கொண்ட ஒரு நீதிபதிகள் முன்பு வந்து தன்னுடைய கட்சிக்காரருக்காக சண்டை போடுற ஒரு வழக்கறிஞர் ஒரு காவல் நிலையத்துக்கு சொல்லும்போது ஒரு காவல் ஆய்வாளர் முன்பு ஒரு சார்பு ஆய்வாளர் முன்பு வந்து கைகட்டி பம்மி பதறி நிற்கணுங்கிற மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. ரொம்ப பணிஞ்சு நடக்குன்னு எதிர்பார்க்கலாம். அப்போ இந்த போக்குகள்லாம் மாறணும். வழக்குரைஞர்கள் என்பது வந்து சட்டம் படித்து நீதியை நிலைநாட்டுவதற்கு தான் வந்திருக்காங்க, குற்றம் செய்வதற்காக வரல, அல்லது குற்றவாளிகளை காப்பாற்றுறது நோக்கம் கூடாது. அவன் ஃபேர் ட்ரையல்னு சொல்லுவாங்க. எல்லாருக்கும் முறையான விசாரணை நடத்தப்படணும். ஒருத்தன் கொலையே செஞ்சுருந்தானா கூட அவனுக்கு முறையான விசாரணை நடத்தப்படணும். அவன் மேலான குற்றச்சாட்டுகள் வந்து நிரூபிக்கப்படும் வரை அவனை நிரபராதியாகத்தான் நடத்தப்படணும். இந்தியா போன்ற ஒரு பின்தங்கிய சமூகத்தில் வந்து குற்றமே செய்யாத ஒருத்தனை பிடிச்சி தூக்கி கொண்டு போயிட்டு நீங்கள் குற்றவாளி நிறுத்தி தூக்குத்தண்டனை கூட கொடுத்துட முடியும். அப்போ அப்படிப்பட்ட நிலையில் ஒரு வழக்குரைஞர்னு ஒருத்தவங்க நிற்கலைன்னா வந்து தக்க நீதி வந்து கிடைக்காது. அப்போ நீதிக்கான ஒரு தொழில் தான் இது பணத்துக்கான தொழில் கிடையாது. இது சேவைக்கான தொழில், நீதிக்கான தொழில். நிறைய பேர் அது தவறாக புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வழக்குரைஞர் தொழில்னா பொய் சொல்கிறது,
வழக்குரைஞர் தொழில்னா குற்றவாளிகளை பல இடங்கள்ல காப்பாற்றுறது. வந்து பஞ்சாயத்து பண்ணி தான் காசு வாங்குறாங்க, பஞ்சாயத்து இது பண்றது பண்றாங்க. அப்படி அதனால நீங்க பஞ்சாயத்துங்கிறத கூட எப்படி பார்க்கணும்னா, ஒரு காவல் நிலையத்திற்கு ஒரு வழக்குரைஞர் செல்லலாமா கூடாதா? அப்ப டிகே பாஸ் எதிர் மேற்கு வங்காள மாநில அரசு அப்படின்னு ஒரு வழக்கு இருக்கு. அந்த வழக்கினுடைய முன்னோடி தீர்ப்புகள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு காவல் நிலையத்துக்கு எத்தகைய சூழல்லையும் ஒருத்தன் போகலாம். ஒரு வழக்கறிஞர் போய் என் கட்சிக்காரனுக்காக நான் பேசலாம். அட்வொகேட்னு சொல்றாங்களா, அவருக்காக பேசுறது என்ன? அவருடைய மனச்சாட்சியா அவருடைய குரலா இருந்து பேசுற வந்து வழக்கறிஞர். அப்படிங்கிற போது ஒரு பேச தெரியாத அல்லது சட்டத்தை எடுத்து விளக்கி சொல்ல தெரியாத அல்லது தனது உரிமைகளையே வந்து கேட்டு பெற முடியாத ஒரு நபருக்காக ஒரு வந்து பரிதவித்து நிற்கின்ற ஒரு நபருக்காக போய் பேசுகிற வந்து வழக்கறிஞர். அப்போ அவன் காவல் நிலையத்துக்கும் போவான், அரசு அலுவலகத்துக்கும் போவான், நீதிமன்றத்திலே நிற்பான். அப்போ அதை வந்து ஒரு பெரிய பஞ்சாயத்து மாதிரிலாம் பார்க்க வேண்டிய தேவை கிடையாது. குறைகள்ங்கிறது எல்லா இடத்துலையும் இருக்கும். நீங்கள் குறைகள் இல்லாத வந்து தளம் எது? வழக்கறிஞர்கள் வானத்திலிருந்து குதிச்சு வரல. இந்த மனித குலத்தில் நம்ம மக்கள் கூட்டத்தில் வழக்கறிஞர்களும் ஒரு பிரிவினர். அப்போ கிட்னியை எடுத்து விற்கிற மருத்துவர்கள் இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். கிட்னியை அறுத்து விற்றுட்டாங்க மருத்துவர்கள். மருத்துவர்களில் பிழை செய்கிற எவ்வளோ மருத்துவர்களை பார்க்குறோம். பெண் குழந்தைகள்கிட்ட தவறாக நடக்கிற வந்து ஆசிரியர்களை நம்ம பார்க்குறோம். எல்லா களத்துலையுமே தவறு செய்கிறவங்க இருப்பாங்க. ஆசிரியர் தொழில் புனிதமான தொழில் தான், மருத்துவர் தொழில் புனிதமான தொழில் தான். அங்கே தப்பு செய்கிறவங்க ஒருத்தர் 2 பேர் இருக்கான். அதே போன்று வழக்குரைஞர் தொழிலும் ஒரு சில குறை நிறைகள் இருக்கலாம். அதை நெறிப்படுத்துவதற்கு, முறைப்படுத்துவதற்கு, அதை சரி செய்வதற்கு தான் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு புதுச்சேரி இருக்குது, அகில இந்திய பார் கவுன்சில் இருக்குது. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? குற்றம் இழைக்கின்ற அல்லது வந்து வழக்குரைஞர் நடத்தை விதிகள் இருக்குது. வழக்குரைஞர் நடத்தை விதிகள், வழக்குரைஞராக இருந்துக்கிட்டு நான் செய்ய வேண்டிய கடமைகளில் அல்லது என்னுடைய தொழிலில் நான் பிழை செஞ்சுட்டேன், தவறு செஞ்சுட்டேன்னா வழக்குரைஞர் நடத்தை விதிகளை இவர் மீறி இருக்கிறார் என்று தமிழ்நாடு பார் கவுன்சில் புதுச்சேரியில் புகார் செஞ்சால் அதுக்குரிய நடவடிக்கைகள் எடுத்து அவரை வந்து அங்கேருந்து நீக்குவாங்க. நீங்கள் ஒரு வழக்கறிஞர் தவறே செஞ்சுருக்காருன்னா, அவர் இந்த ஒசூரில் வெட்டுப்பட்டிருக்காரு, அவர் தவறே செஞ்சுருந்தாருன்னா கூட அவரை போய் பாஞ்சு வந்து கண்டதுண்டமாக வெட்டுறதுக்கெலாம் அவருக்கு உரிமை கிடையாது. நீ அந்த அசோசியேஷனில் அந்த சங்கத்தில் ஒரு புகார் கொடுத்துருக்கியா, முடியலையா, இந்த இருக்குது சென்னையில். இல்லை ஒரு பொதுமக்கள் வந்து அந்த ஒரு அந்த செயலை செய்திருந்தா கூட நம்ம வந்து சரி அவருக்கு ப்ரொசீஜர் தெரியாது சொல்லலாம். அவரும் வந்து நீதிமன்றத்தில் வேலை பார்த்தவர் தான். அப்போ இது வந்து ஒரு கொடூரமான ஒரு செயலாக அத்தனை நீங்கள் இங்கே இருக்கு வந்து இப்போ தமிழ்நாடு புதுச்சேரி வழக்கறிஞர் அவையம் இருக்குது. அங்கே வந்துட்டு நீங்கள் ஒரு புகார் மனுவை எழுதி கொடுங்க. இப்படி வந்து இவர் மீது நடத்த வந்து ஒரு 750 ரூபா ஏதோ ஒரு கட்டணம் கட்டணும், அவ்வளோதான். ஒரு கட்டணம் கட்டி அதற்கான வந்து மனுவை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா விசாரிக்கப்பட போகிறாங்க. அவங்களுக்கே முறையை வழக்கு மாதிரியே நடக்குங்க, நீதிமன்றம் மாதிரி இங்கே நடக்குங்க. அந்த பார் கவுன்சில் மெம்பர்ஸ்னு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கிற 25 பேர் தமிழ்நாட்டுக்கு தேர்ந்தெடுத்துப்போம். அவங்களிருந்து முக்கியமான ஆட்கள் நீதிபதிகளை உட்காந்துருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் நம்ம புகார் பண்ணலாம். இந்த வழக்கறிஞர் இப்படி தவறு செஞ்சிட்டாரு, என்னை ஏமாத்திட்டாரு, அல்லது வழக்குரைஞர் நடத்தை விதிகளை மீறி இப்படி பண்ணியிருக்காரு, நடவடிக்கை எடுங்கன்னு நம்ம பேசலாம். வழக்கறிஞரே வச்சு அந்த வழக்கறிஞருக்கு எதிராக இன்னொரு வழக்கறிஞர் பேசுவார். இன்னொருத்தர் போயிட்டு இவரை வந்து வழக்குரைஞர் பதவியிலேருந்து நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வழக்குரைஞரை பேசுகிறாங்க. அப்போ சட்டத்தில் எல்லா வழக்குரைஞர் தவறு செய்தாலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றங்களில் ஒரு வழக்கறிஞர் தவறு செய்யும்போது நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு உள்ளாக்கப்படுறாங்க, தண்டிக்கப்படுறாங்க, சிறையில் 6 மாதம் அடைக்கப்பட்டிருக்காங்க. அப்படி நிகழ்வுகள் நடந்திருக்கு. பார் கவுன்சிலுக்கு அவங்க புகார் அளித்து அவங்களுடைய வழக்குரைஞர் தொழிலே வந்து முற்றும் முழுக்க நீக்கப்படுறாங்க. அப்போ சட்டத்தில் தவறிழைக்கின்ற வழக்குரைஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கும் சட்டத்தில் இடம் இருக்கிறது. தவறே செய்யாத வழக்கறிஞர் இல்லைன்னு நம்ம சொல்லவும் வரல. மருத்துவர்களில் எவ்வாறு தவறு செய்பவர்கள் இருக்கிறார்களோ, ஆசிரியர்கள் எவ்வாறு தவறு செய்பவர்கள் இருக்கிறார்களோ, அரசு அலுவலர்கள் எவ்வாறு லஞ்சம் வாங்குகின்ற தவறு இழைக்கின்ற கடமையில் தவறுகின்ற அதிகாரிகள் இருக்கின்றார்களோ, அதே போன்று வழக்குரைஞர்களும் ஒரு சிலர் 1 விழுக்காடு இருக்கலாம், 2 விழுக்காடு இருக்கலாம், அல்லது 1000ல் ஒருத்தர் இருக்கலாம், 10,000ல் ஒருத்தர் இருக்கலாம். இது வேற. ஆனால் ஒட்டுமொத்த வழக்குரைஞர் சமுதாயத்தையே வந்து குற்றஞ்சாட்டுங்கிறது, குறையை சொல்கிறதுங்கிறது, அவங்கள ஏதோ வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது தவறானது. பிரச்சனை எங்கே வரும்னா, துணிச்சலாக பேசுகிறது வழக்கறிஞர் தான் பேசுவாங்க. நீங்கள் ஒரு காலத்தில் இருந்த வழக்கறிஞர் தொழில் வேறையா, போயிட்டு கைகட்டி வாய் புத்தி வந்து சில குறிப்பான சில சமூகங்களை சேர்ந்தவங்க, சில மேட்டுக்குடிகள் மட்டும்தான் வழக்கறிஞர்களாக இருப்பாங்க. அன்னைக்கு தேடி போகணும், போயிட்டு ஐயா சாமின்னு காத்துக்கிட்டு நிற்கணும், சந்திக்கிறதே பெரும்பாடாக இருக்கணும், கண்ணால் காங்கன்றதே பெரும்பாடு. இன்றைக்கி சாதாரண அடித்தள சமூகங்கள்லேருந்து தெருவுக்கு 5 வழக்கறிஞர் வந்துட்டாங்க. சேரிகளில், குப்பங்களில் ஏழை எளிய மக்கள் வசிக்கின்ற போதே குறைவான கட்டணம் குறைவானது. அரசு சட்டக்கல்லூரியில் 2000 ரூபா தான் வருடாந்திர கட்டணம். நீங்கள் தனியார் சட்டக்கல்லூரியில் தான் 50,000 ரூபா, 1 லட்ச ரூபா வருஷத்துக்கு. அப்படிங்கிற வழக்குரைஞர் கல்வி கட்டணங்களும் குறைவாக இருக்குது. அது ஒரு எளிதாக வந்து படிக்க முடியுது.
அப்போ நீதி வேணும், இந்த சமூகத்தில் நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். இப்போ நான் என்னால் வந்து இப்போ 25 லட்ச ரூபா 50 லட்ச ரூபா கொடுத்து ஒரு மருத்துவர் ஆக முடியாது. ஆனால் 5000 10,000 செலவழித்து ஒரு வழக்கறிஞர் ஆக முடியும். அப்போ என் குடும்பத்திலேருந்து ஒரு வழக்கறிஞர் ஆகிறான், என் சமூகத்திலேருந்து ஒரு வழக்கறிஞர் ஆகிறான், என் தெருவில் இருந்து வர்றாங்கிற போது இவங்கெல்லாம் கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி கேட்பது குறையாகுது, அதான் பிரச்சனை. அதனால் ஒரு குற்றச்சாட்டு வந்து பொதுவாக வழக்கறிஞர்கள் மீது குற்றச்சாட்டுகள் வருது. இப்போ வந்து நான் தகவலுக்காக கேட்குறேன். இப்போ என்னுடைய வழக்கறிஞர் அவர் வந்து ஒரு எனக்கு எதிராக என்னுடைய சார்பாக இல்லாமல் எனக்கு எதிராகவே வந்து ஒரு எதிராளிகிட்ட வந்து கொஞ்சம் சமரசம் பேசி அவர் வந்து அவங்களுக்கு சாதகமாக நடந்துக்கிட்டாங்க. என்னோட வக்கீல் தான், அவருக்கு எல்லாமே தெரியும், அவர் யார் கேள்வி கேட்க போகிறா அப்படின்னு என்னால் விட்டுட்டு போக முடியுமா? இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி பார் கவுன்சிலில் வந்து போய் உடனடியாக புகார் கொடுக்கலாம். உடனடியாக புகார், அது தக்க சான்றுகளோட உடனடியாக புகார் கொடுக்கலாம். உடனடியாக வழக்கறிஞரை மாற்றிக்கொள்ளலாம். அந்த வக்காலத்தை வந்து மாற்றி எழுதி கொடுக்கலாம். நீதிமன்றத்திலே கூட புகார் சொல்லலாம். நீதிமன்றமும் இங்கே வழக்கறிஞர் அவையத்துக்கு தான் அதை அனுப்பி வைப்பாங்க. அல்லது அவங்களுக்கு சில தன் விருப்புரிமை அதிகாரங்கள் இருக்குது, அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடிய அதிகாரங்கள் இருக்குது. சம்மந்தப்பட்ட பாதிக்கப்படுகின்ற நபர் வந்து தமிழ்நாடு பார் கவுன்சிலில் வந்து புகார் பண்ணலாம். புகார் பண்ணால் உரிய நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படலாம். இதெல்லாம் ரொம்ப எளிதான நடைமுறைகள் தான். சட்டத்தில் வந்து தவறிழைக்கின்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் நிறைய வழிகள் இருக்குது. அதிலெல்லாம் வந்து அதுலேயும் தமிழ்நாடு வந்து இந்தியாவிலேயே இறுக்கமான பார் கவுன்சில், அது உண்மை. நீங்கள் இந்தியாவில் இப்போ டெல்லி பார் கவுன்சில், கர்நாடகா பார் கவுன்சில், கேரளா பார் கவுன்சிலை விட தமிழ்நாட்டில் சிறிய புகார் வந்தால் கூட உடனடியாக விசாரிக்கப்படுது. நிறைய பேர் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. நீங்கள் வழக்கறிஞர் பதிவு செய்கிறதுக்குலாம் வந்து ஒரு சிறிய குற்ற வழக்கு இருந்தால் கூட பதிவு செய்கிறது அவ்வளவு சாதாரணம் இல்லை. நீங்கள் அந்த வழக்கை முடிச்சுட்டு வாங்க பதிவு செய்கிறோம்னு சொல்லுவாங்க. ஒரு சின்ன குற்ற வழக்கு நிலுவையில் இருந்தால் கூட இப்போ காவல்துறையினுடைய வந்து அறிக்கை பெறாமல் வந்து பதிவு செய்ய முடியாது வழக்கறிஞராக. அப்போ சட்டக்கல்லூரியை நான் முடிச்சுட்டு உள்ளே நுழையிறேன்னா காவல்துறையினுடைய அறிக்கையை கொடுக்கணும். காவல்துறையினுடைய அறிக்கையில் இவர் மீது இந்த குற்ற வழக்கு நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்ய மாட்டாங்க. வழக்கம் முடிச்சுட்டு வாங்க, நிரபராதியின் தீர்ப்பு பெற்றுட்டு வாங்க. தண்டனை அளிக்கப்பட்டிருந்தால் தண்டனை அளிக்கப்பட்ட காலம் முடிந்து 2 ஆண்டுகள் கழிந்து தான் பதிவுக்கே வர முடியும். நிறைய விதிகள் இருக்குது. அதனால் சட்டத்தில் வந்து தவறிழைக்கின்ற வழக்கறிஞர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு சட்டத்தில் பல்வேறு வாய்ப்புகள் இருக்குது. சாதாரண மக்களை விட வழக்கறிஞர்கள் மீதான நடவடிக்கைகள் இன்னும் இறுக்கமாக தான் இருக்கும். சமீபத்தில் வந்து அரசு மருத்துவமனையில் வந்து ஒரு கத்திக்குத்து நடந்துச்சு. இப்போ நேற்று முன்தினம் வந்து ஒரு அரசு பள்ளி ஆசிரியரை வந்து அரசு பள்ளியிலே போய் வந்து இதே மாதிரி கொலை செய்திருக்கிறாங்க. நேற்று வந்து நம்ம இங்கே ஓசூரில் வந்து ஒரு நீதிமன்ற வழக்கறிஞரை வந்து நம்ம வெட்டி இது பண்ணியிருக்கிறாங்கன்னு நம்ம பார்க்க முடியுது. இது வந்து பொதுமக்களிடையே என்ன மாதிரியான ஒரு மனநிலை ஏற்படுத்துது? இல்லை, பொதுவாக வந்து இது ஒரு சட்டம் எல்லாமே அரசு சம்பந்தமான இடத்துல நடந்திருக்கு. அப்போ வந்து மற்ற இடங்களில் நடக்கிறத விட இங்கே நடக்கிறது வந்து இன்னும் வந்து உள்நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்கும்ல. அதாவது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனை இது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பொறுத்தவரையில் யார் ஆட்சியில் இருந்தாலும் இது போன்ற நிகழ்வுகள் நடப்பது என்பது இயல்பானது. அதை நம்ம ஏற்றுக்கிறத வேணும். ஒரு குறிப்பிட்ட ஆட்சியில் மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னு பொத்தாம் பொதுவில் நம்ம சொல்ல முடியாது. அது ஆனால் வந்து அரசு மருத்துவமனையில் நடக்கும்போது கமிஷனர் என்ன சொன்னார், இங்கே வந்து போலீஸ் பூத் இல்லை, அதனால இந்த விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் வந்து இங்கே நடந்தது நீதிமன்றத்து வளாகத்திலே தான் சார். அங்கே வந்து போலீஸ்காரங்க இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க, எல்லாருமே சுற்றி நின்று மக்களுமே வேடிக்கையை மட்டுமே பார்த்த மாதிரி இல்லை. அது வந்து மக்களுடைய மனநிலை, அது பொதுமக்கள் மனநிலைங்க அச்சத்தில் இருக்கிறது. வேடிக்கை பார்க்குற ஒரு மனோபாவம், தடுக்கிறது கூட துணிச்சல் இல்லாமல் வந்து கை கட்டி பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒரு கேவலமான ஒரு செயல்னு வச்சுக்கிறோங்களேன். இன்னொரு பக்கம் வந்து பொதுவிலேயே வந்து ஒரு சட்ட ஒழுங்கு சீர்கட்ட ஒரு நிலை வந்து படிப்படியாக உருவாகுகிறதோ என்ற ஒரு ஐயப்பாட்டை வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில், பொதுமக்கள் மத்தியில் இது உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி அரசு ஊழியர்கள் தாக்கப்படுவது அல்லது வழக்கறிஞர்கள் வந்து தாக்குதலுக்கு உள்ளாவது, மருத்துவர்கள் வந்து மருத்துவமனையிலே தாக்கப்படுதுங்கிறது ஒரு ஆட்சியாளர்களுக்கு வந்து ஒரு அவப்பெயரை, கெட்ட பெயரை வந்து ஏற்படுத்துகின்ற ஒரு போக்காக இருக்குது. அப்போ நோய் நாடி நோய் முதல் நாடி அது தனிக்கு வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு வள்ளுவர் சொல்வார். நிறையா குற்றங்களுக்கான காரணங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து பின்புலமாக வந்து அதிகாரம், ஆட்சி, அவங்க எடுக்கின்ற நடவடிக்கைகளில் குறைபாடுகள் இருக்குது. நீங்கள் அண்மை காலங்களில் நீங்கள் தமிழ்நாட்டு நடத்திருக்கிற பல்வேறு குற்றச்சம்பவங்களை எடுத்து பாருங்கள், அல்லது தினத்தந்தி போன்ற வந்து செய்தித்தாள்களை எடுத்து படிச்சீங்கன்னா ஒவ்வொரு நாளுமே வந்து குடிபோதையினால் நடந்த குற்றங்கள் வந்து நூற்றுக்கணக்கில் இருக்கும். பெற்ற மகள்கிட்டே தவறாக நடந்த தந்தை குடிபோதையில் பெற்ற தாயை கொலை செய்ய முயற்சித்த மகன் குடிபோதையில் தொல்லை செய்வதை தாங்க முடியாமல் தாயின் தகப்பனுமே வந்து மகனை கொலை செய்த நிலை இப்படி தினசரி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஆட்சியாளர்கள் காரணமாகிடுறாங்களா? அப்போ இந்த மாதிரி அதுக்கு இப்போ கள்ளச்சாராய சாவோட ஏன் வருது?
டாஸ்மாகினுடைய உச்சபட்சமாக அந்த பணம் கொடுக்க முடியாமல் அவன் போய் வந்து கள்ளச்சாராயத்தில் ஏதோ மலிவான விலையில் வாங்கி கொடுத்து சாகுறான். ஏன்னா போதைக்கு அந்த அளவுக்கு அடிமை. நீங்க ஆய்ந்து பார்க்கும் பொழுது எப்பயுமே வந்து ஆட்சி அதிகாரம் வந்து சரியா இருந்தா வந்து ஓர்ந்து கண்ணோடது இறை புரிந்து அப்படின்னு வள்ளுவர் சொல்ற மாதிரி சரியா வந்து ஆட்சியில் உள்ளவர்கள் வந்து எல்லாத்தையும் சீர்தூக்கி பார்த்து முறையாக ஆட்சி அதிகாரங்களை பண்ணா வந்து இந்த மாதிரி சிக்கல்கள் வராது அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. நீங்க குடிமக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அது வழக்கறிஞர்களாக இருந்தாலும் மருத்துவர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவர்களுடைய பணியிடங்களில் அவர்களுக்குரிய பாதுகாப்பு அளிக்கப்பட வேண்டும். அல்லது இது போன்ற தவறுகளை செய்தவர்கள் விரைந்து வந்து நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்பட வேண்டும், தண்டிக்கப்பட வேண்டும். விரைவாக வழக்கு நடத்தி அவர்களுக்குரிய தண்டனை வாங்கி கொடுக்கப்பட வேண்டும். பணியிடங்களில் வந்து முறையான பாதுகாப்புகள் வேணும். அப்போ இந்த மாதிரி பிரச்சனை எல்லா ஆட்சியாளர்கள்ட்ட அல்லது அதிகாரத்தில் உள்ளவங்கள்ட்ட தவறுகள் இருக்கின்றது. அவங்க வேறு விதங்களில் அவங்களுடைய அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதில் காட்டுகின்ற கவனத்தை அல்லது வரப்போகின்ற தேர்தலில் மீண்டும் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு காட்டுகின்ற கவனத்தை இந்த நாட்டினுடைய குடிமக்களை பாதுகாப்பதற்கு இந்த ஆட்சியாளர்கள் காட்ட வேண்டும் அப்படிங்கிறது நம்மளுடைய வேண்டுகோளாக இருக்கும். இந்த ஓசூர் சம்பவத்தில் வந்து வழக்கறிஞராக வந்து நீங்கள் வந்து அரசுக்கோ இல்லை நீதித்துறைக்கு என்ன மாதிரியான கோரிக்கைகளை வைக்கலாம்? எங்களுக்கு இந்த அளவுக்கு பாதுகாப்பு வேணும், இல்லை இந்த மாதிரியெல்லாம் பண்ணலான்ற ஒரு அரசை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டில் முதன்மையான கோரிக்கையாக வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் விரைவில் இயற்றப்படுவதற்கு தமிழக அரசு வந்து அதற்கான முன்முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். மற்றபடி வந்து அரசு நிர்வாகமும் சரி அல்லது நீதித்துறை நிர்வாகங்களும் சரி ஒவ்வொரு நீதிமன்ற வளாகங்கள்லேயும் வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு இதை வந்து நெறிப்படுத்தி முறைப்படுத்தி அது எத்தனை வழக்கறிஞர்கள் பதிவு செய்யப்பட்டிருக்காங்க, முறையாக பதிவு செய்யப்பட்ட வழக்கறிஞர்கள் எத்தனை பேர், சட்டமானவர்கள் யார் யார் வந்து இப்போ எல்லாம் இங்கெல்லாம் வந்து நிறையா முறையான அனுமதியின்றி இப்போ உயர்நீதிமன்றத்துக்குள்ளே எல்லாரும் போக முடியாது. வழக்கறிஞர் அடையாள அட்டை காட்டணும், மாணவர்களாக இருந்தாலும் அதுக்கான உரிய அனுமதி பெற்று தான் உள்ளே செல்ல முடியும். அதே போன்று வந்து இப்போ எழுத்தர்களுக்கெல்லாம் வந்து இப்போ வழக்கறிஞர் உதவியாளர்கள் இருக்காங்களா, அவங்க முறையாக அந்த சங்கத்தில் உறுப்பினர்களாக இருக்காங்க யார், அதையெல்லாம் வந்து முறையாக அறிஞ்சு சிறப்பாக செய்யணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி தாக்குதலை தடுப்பதற்கு வந்து காவல்துறை கொஞ்சம் விரைவாக செயலாற்றி வந்து தவறிழைத்தவர்களுக்கு விரைவாக தண்டனையை பெற்றுத்தருவது வந்து ஒரு வழக்கறிஞர்கள் மீதான தாக்குதலுக்கு வந்து ஒரு முடிவு கட்டக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும். அப்போ அரசு நீதித்துறை நிர்வாகங்கள் அனைவருமே வந்து இந்த வழக்கறிஞர்களுக்கான பாதுகாப்பு அளிப்பதற்கான சட்டங்களை ஏற்றுவதற்கான முன்முயற்சிகளை எடுப்பது, உரிய பாதுகாப்பை வழங்குவது அதுதான் சரியாக இருக்கும். உங்களுடைய கோரிக்கைகளை வந்து அரசு பரிசீலிக்கும்னு நம்புவோம். ரொம்ப நன்றி சார். நன்றி.